வைகுண்ட ஏகாதசி என்பது பெருமாளை குலதெய்வமாக கொண்டாடுபவர்களும் இறையன்பர்களும் இந்த திருநாளை போற்றி கொண்டாடுவதும் அந்த நாளில் பரமபத வாசல் வழியாக வந்தால் முக்தி அடைவதாகவும் அவர்கள் சொர்க்கம் செல்வதாகவும் இறையன்பர்களுடைய நம்பிக்கை காலம் தொன்று தொட்டு இருந்து வருவதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில் திவ்ய தேசங்கள் என்று சொல்லப்படுகின்ற 108 திவ்ய தேசங்களில் 84வது திவ்ய தேசம் என்று போற்றப்படுகின்ற அருள்மிகு பார்த்தசாரதி என் அப்பன் திருக்கோயிலில் இந்த ஆண்டு ஏகாதசியை முன்னிட்டு 10, 11 ஆகிய 2 நாட்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சிறப்பு கட்டணம், சிறப்பு சேவை ரத்து செய்யப்படுகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் அனைத்து பக்தர்களுக்கும் பொதுவான சாமி தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பேயாழ்வார், திருமிசை ஆழ்வார், திருமங்கையாழ்வார்கள் மங்களாசாசனம் பாடிய திருக்கோயிலில் இந்த திருக்கோயில் முதன்மையான திருக்கோயில். அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு ஷிப்டிற்கு 8 மணி நேரத்திற்கு 600 காவலர்கள் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒவ்வொரு ஷிப்டிற்கும் 3 டிசிகள் தலைமையில், ஒவ்வொரு டிசிக்கும் 3 ஏசிகள் தலைமையில் 600 காவலர்கள் பாதுகாப்பு, பக்தர்களுடைய கியூ வரிசையை ஒழுங்குபடுத்துவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மருத்துவ முகாம்களை பொறுத்தளவில் 5 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பாரதியார் இல்லத்தில் ஒரு இடமும், திருக்கோயிலுடைய முன்வாசலில் 2 இடங்களும், பின்வாசலில் 2 இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே இருப்பதோடு சேர்த்து 32 கேமராக்கள் இந்த முறை புதிதாக பொருத்தப்பட்டிருக்கின்றது. நிரந்தரமாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மருத்துவர்களோடு கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் 2 இடங்களில் நாள் முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கும். அதிலே பணியாற்றுகின்ற மருத்துவ செவிலியர் கூட 3 ஷிப்டுகளாக அவர்களை நியமித்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கியூ வரிசையை இன்னும் அதிகப்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றோம். அந்த கியூ வரிசையில் பேரிகார்டோடு சேர்ந்து மேலே தகர ஷீட் அடித்து வெயில் இல்லாமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்கிறோம். 20 அடிக்கு ஒரு இடத்தில் ஒரு காவலரும் அதேபோல் பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 20 இடங்களில் கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாள் முழுவதும் கட்டணமில்லாத பிரசாதம் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. திருக்கோயிலின் சார்பில் வெவ்வேறு திருக்கோயிலில் இருக்கின்ற இணை ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள் அப்படி என்று ஒரு ஷிப்டிற்கு 2 இணை ஆணையாளர்கள், 4 துணை ஆணையாளர்கள் என்று அவர்களோடு இணைந்து கிரேட் 1 இஓக்களும் என்று கிட்டத்தட்ட 500 பணியாளர்கள் இந்த 3 ஷிப்டுகளிலும் திருக்கோயிலின் சார்பில் வருகின்றவர்கள் திருக்கோயிலுடைய அன்றைய திருவிழாவிற்கு உதவியாக இருப்பார்கள். அதேபோல் தீயணைப்பு வாகனங்கள் 2 இடத்தில் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சென்னை பெருநகரத்துடைய மாநகராட்சியின் சார்பில் நம்முடைய அந்த துறையினுடைய தலைமை பொறியாளர் ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் காலையிலே சேர்கின்ற குப்பைகளை அகற்றிவிட்டோம், மாலைதான் வருவோம், இரவுதான் வருவோம் என்று இல்லாமல் 3 பிரிவுகளாக பிரித்து ஸ்டாண்ட்பையில் தொடர்ந்து குறைந்தபட்சம் 100 துப்புரவு பணியாளர்களை
300 துப்புரவு பணியாளர் என்று 3 ஷிப்டிற்கு நியமித்து அந்த சேருகின்ற குப்பைகளை அள்ளி செல்லுகின்ற வாகனத்தையும் ஏற்பாடு செய்து தூய்மையாக அன்றைய தினம் 10, 11 ஆகிய 2 நாட்களில் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கின்றோம். இந்த சிறப்பு தரிசனம் என்று வருகின்ற பொழுது காலையிலே பரமபத வாசலுக்கு ஒருவருக்கு 500 ரூபாய் டிக்கெட் என்று 1500 பேர்களுக்கு எப்பொழுதும் போல் வழங்குகின்றார்கள். ஆன்லைனிலே புக் செய்பவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 500 பேர்களுக்கு இலவசமாக அந்த டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. பரமபத வாசல் காலை 4:30 மணிக்கு திறக்கப்படும். பரமபத வாசல் மற்ற சிறப்பு தரிசனம் அத்தனையுமே 6 மணிக்குள்ளாக அனைத்து தரிசனங்களும் முடிந்த பிறகு பொது வரிசை 6 மணியிலிருந்து அறிவிக்கப்படும். அதேபோல் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், 70 வயது கடந்த முதியவர்கள் காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரையில் தனியாக அவர்களுக்கு வரிசைப்படுத்தி சாமி லெகு தரிசனம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மதியம் அதேபோல் 2 மணியிலிருந்து 4 மணி வரையில் தனியாக அவர்களுக்கு வழி அமைத்து இறைவனை தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதையே மாற்றுத்திறனாளிகள், நிறைமாத கர்ப்பிணி தாய்மார்கள், அதேபோல் 70 வயது கடந்த மூத்தோர்கள், சீனியர் சிட்டிசன்கள் இதையே ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு காலை 8 to 10 வரையில் அவர்களுடைய நேரத்தை பொறுத்து மதியம் 2 to 4 மணி வரையில் தரிசனத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிந்த அளவிற்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் கடந்த ஆண்டு என்னென்னலாம் சிறு சிறு குறைபாடுகள் இருந்ததோ அதையெல்லாம் இந்த ஆண்டு முழு அளவிலே நிவர்த்தி செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் இந்த ஆண்டு அந்த அனுபவத்தின் வாயிலாக பக்தர்கள் சிறப்பாக தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவோம் என்பதை நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு பார்த்தசாரதி கடவுளின் சன்னதியில் தெரிவித்துக் கொள்கிறேன். 108 திவ்ய தேசங்களிலும் இதே போன்று அனைத்து திவ்ய தேசங்களிலும் அந்தந்த துறையின் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த கூடுதல் ஆணையாளர்கள், அந்தந்த திருக்கோயிலை சார்ந்த இணை ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள், ஈஓ கிரேட் 1 கிரேடிலே இருப்பவர்கள் இதே போன்று திட்டமிட்டு அனைத்து திருக்கோயில்களிலும் 10, 11 ஆகிய 2 நாட்களில் நடைபெறுகின்ற இந்த விசேஷ நாட்களில் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த புத்தாண்டு தினத்திலே ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகப்படியான பக்தர்கள், இறையன்பர்கள் சாமி தரிசனத்துக்கு சென்றதை நீங்கள் அறிவீர்கள். எங்கும் சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படாமல் அனைவருக்கும் இறையருள் கிடைக்கின்ற வகையில் இந்த ஆட்சி முழுமையாக வரிசைப்படுத்துவது, தண்ணீர் ஏற்பாடு, கழிப்பிட வசதி, போலீஸ் பாதுகாப்பு, சுகாதார வசதி, மருத்துவ வசதி, அதிகமான கூட்டங்கள் கூடுகின்ற அனைத்து திருக்கோயில்களிலும் அதிக கவனம் செலுத்தி இறையன்பர்கள் மகிழ்ச்சியோடு இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற அரசு என்பதை துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் பதிவு செய்கிறேன். ஆன்லைன்ல யார் முதல் புக்கிங்ல வராங்களோ ஃபர்ஸ்ட் வர்ற 500 பேருக்கு கடந்த ஆண்டு 500 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. இந்த ஆண்டு அதையும் தள்ளுபடி செய்கிறோம். ஆண்டிற்கு ஏதாவது ஒரு பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டு இலவச தரிசனத்தை கொண்டு வந்தோம். 100 ரூபாய், 20 ரூபாய் டிக்கெட்டை ரத்து செய்தோம். இந்த ஆண்டு ஆன்லைனிலே முதல் விண்ணப்பிக்கின்ற 500 நபர்களுக்கு பரமபத வாசலில் வருகின்ற தரிசனத்திற்கு வருகின்றவர்களுக்கு இலவசப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கட்டணம் இல்லாமல் தருகின்றோம். நியாயமான சந்தேகம் என்ன? நிச்சயமாக இந்த முறை நம்முடைய திருவல்லிக்கேணி டிசியாக நியமிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு சுமார் என்கேடி பள்ளி வளாகத்திலே அந்த வருகின்ற கார்களை நிறுத்துவதற்கும்
குயின் மேரிஸ் கல்லூரியிலே வாகனங்களை நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் முக்கிய சாலைகளில் இருக்கின்ற பகுதிகளில் சாலை ஓரமாக அந்த கார்களை பார்க்கிங் செய்வதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு 8 இடங்களில் பேட்டரி கார்களை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் அவள் வாகனை நிறுத்திவிட்டு 500 மீட்டர் 300 மீட்டர் 200 மீட்டர் நடந்துவதற்கு சிரமப்படுவார்கள் என்பதற்காக 8 இடங்கள் மின்சாரத்துடைய பேட்டரி கார்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அன்னைக்குதான் ஏகாதசி அன்னைக்குதான் ஓபன் பண்ணுவாங்க. 6ஆம் தேதியிலிருந்து புக்கிங் எடுக்கிறாங்க. அதுவும் 6ஆம் தேதி தான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. இந்த போன வருஷம் அதுக்கு பணம் கலெக்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் அந்த 500 பேருக்கு பணம் கலெக்ட் பண்ண வேணாம். தேங்க்யூ. அதுதான் இந்த வாட்டி கூட்ட நெரிசலே ஏற்படாது. அதாவது சிறப்பு தரிசனம் என்று வருபவர்களுக்கு எதிர்புறமாக தரிசனத்திற்கு வரக்கூடாது என்று இந்த தடவை தடை விதித்திருக்கின்றோம். அப்படி சிறப்பு தரிசனத்துக்கு வருபவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட கியூ வரிசைக்கு பிறகுதான் அந்த சிறப்பு தரிசனத்துக்கு வருபவர்களையும் அதோடு இணைத்துக் கொள்கிறோம். தரிசனம் முடிந்து வெளியே செல்பவர்களுக்கு எதிராக யாரையும் இந்த முறை தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக உத்தரவிட்டிருக்கின்றோம். இல்ல, அது ஏற்கனவே என் கவனத்துக்கு வந்தது. ஒரு தொலைக்காட்சியில கூட அந்த செய்தியை பார்த்தேன். தம்பி, நல்ல கேள்விதான் கேட்டீங்க. ஒரு தொலைக்காட்சியில கூட அந்த செய்தியை பார்த்தேன். அடுத்த முறை என்னை சந்திக்கின்ற பொழுது அந்த குறை இல்லாமல் நிவர்த்தி செய்யப்படும் வந்து ஒரு நியூஸ்ல பார்த்தேன். நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சட்ட விதிமீறல்கள் எங்கிருந்தாலும் இது சட்டத்தின் ஆட்சி. நிச்சயமாக தெய்வத்தின் சன்னிதானத்தில் உட்கார்ந்து சொல்லுகிறோம், இன்னார் இனியவர் என்பது அல்ல. நிச்சயமாக நூல் பிடித்தார் போல் நிச்சயமாக எந்த தவறுக்கும் இடம் தர மாட்டோம். அதன் மீது நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதை நாங்கள் குற்றமாக நினைக்க மாட்டோம். நீங்கள் சொல்லுகின்ற குறைகளாக நினைப்போம். நிச்சயம் நிவர்த்தி செய்வோம். இன்னைக்கு முடிச்சிடறேன். 3 தானே சொன்னேன். இன்னைக்கு தானே 3, இன்னும் முடியல. 12 மணி வரையில இருக்க. அவர் அழைச்சிருக்கேன் பேசுறதுக்கு. பேசிட்டு உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். நல்லபடியா முடிவு எடுப்போம். மகிழ்ச்சி. எவ்வளவு ஜனநாயகமா இருக்கீங்க பாருங்க பத்திரிகையாளருக்கு. 3 இன்னும் முடியலையே. நீ 4ஆம் தேதி கேட்டுருக்கணும். 3 சொன்னீங்களே, முடிக்கலையேட்டு. மகிழ்ச்சி. எவ்வளவு ஜனநாயகமா இருக்கீங்க பாருங்க. மகிழ்ச்சியா. இது மாதிரி ஒன்றியத்தில் எந்த மாநிலத்திலையும் பத்திரிகையாளர் பாலிட்டிஷியன் ரிலேஷன்ஷிப்பு, அதுவும் ஆளுங்கட்சியில் ரிலேஷன்ஷிப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒண்டி தான் இருக்கும். வேற எங்க இருக்க? வேற கட்சியெல்லாம் நான் சொல்ல வரல. வெறும் எங்க கட்சி தான் சொல்ல வரோம். மகிழ்ச்சி.